காயத்ரி கிட்ட இருந்து அதிகபட்சமா வந்தது ஒரே ஒரு பதில் தான். அவ கண்டிப்பா தேவிய கொலை பண்ணலையாம். ஆனா அந்த கொலைய பண்ணது யாருன்னு அவளுக்கு தெரியுமா? இந்திரா மேடம் கேட்டதுக்கு இந்த பதில தான் அவ சொன்னா. அதுக்கு மேல அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு தைரியம் வரலமா. ஆனா அவளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கதும் பிரச்சனை தானம்மா. காயத்ரிக்கு தெரிஞ்ச உண்மை வேற யாருக்காவது தெரியறதுக்குள்ள எப்படியாவது இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கம்மா. அந்த உண்மையை இப்போ வெளியில சொல்றதால இப்போதைக்கு காயத்ரிக்கு எந்த லாபமும் இல்ல. அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அம்மா, நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு நிறைய பணம் கொடுத்திருக்கீங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன? தேவிக்கு உண்மையிலே என்னாச்சுமா? யார் அவளை கொன்னது? தேவையில்லாத விஷயத்த பத்தி எல்லாம் கேட்க கூடாது. அதுக்கும் சேர்த்துதான் உனக்கு பணம் கொடுக்கறேன். புரிஞ்சுதா? சாரிமா, இனிமே கேட்க மாட்டேன். தேவி விஷயம் முடிஞ்சு போன கதை. அவ செத்துட்டா. தேவியோட சாப்டர் க்ளோஸ். ஆமா, இது யார் வீடு? இது என்னோட வீடு தான் அபி. என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? உள்ள வந்து பாருங்க, கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும். வாங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க மாமா. வாங்க வாங்க. இவங்க தான் என்னோட வைஃப். இவர்தான் அபி. சத்யா, நீ என்னமோ பண்ணிட்டு இருக்க. இப்ப எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தன்னு முதல்ல சொல்லு. அடுத்து என்ன நம்ப வைக்கிறதுக்காக இன்னொரு டிராமா ஸ்டார்ட் பண்ணிட்டியா? தேவியை கொன்னது நீதான் எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம அம்மா மேல பழிய போட்டு நீ ஏதாவது செஞ்சு எஸ்கேப் ஆக பாக்குறியா? நான் உன்னை நம்ப தயாராவே இல்ல. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. நான் ஒண்ணு இங்க எனக்காக உங்களை கூட்டிட்டு வரல. நீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ மட்டும் இல்ல, வேற யார் வந்து எங்க அம்மாவை தப்பானவங்கன்னு சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். யார் சொன்னாலும் நம்ப மாட்டீங்களா? அதான் நான் சொல்றேன்ல, கண்டிப்பா நான் நம்பவே மாட்டேன். தேவி கவி வந்து சொன்னா. தேவியா? அவதான் இப்ப இல்லையே. இப்ப வருவா பாருங்க. அக்கா, தேவி அக்கா. என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட இருந்த உண்மையை மறைச்சது தப்புதான். அதுக்காக ஏன் நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க? என்ன பீமாமா, உங்களால நம்ப முடியலையா? உங்க முன்னாடி நிக்கிறது தேவி அக்காவே தான். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தேவி உயிரோட இருக்கான்னா அப்ப அது யாரு? நான் சொல்றேன் மாமா, உண்மையாவே தேவி அக்கா சாகலாம் இல்ல. எல்லாமே நான் பண்ண டிராமா தான். டிராமாவா? என்ன சொல்ற? எதுக்காக இப்படி பண்ற? எல்லாம் உங்க அம்மாவால தான் மாமா. உங்க அம்மா ஒன்னும் தேவி அக்காவை மனப்பூர்வமாலாம் ஏத்துக்கல. எல்லாமே நடிப்பு தான். உண்மையாவே நடந்தது என்னன்னு தெரியுமா? அப்ப தேவி அக்கா எப்படியோ தப்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் உங்க அம்மாவால தேவி அக்காவை பெருசா எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கணும் உங்க அம்மாவுக்கே நல்லா தெரியும். ஆனா இப்ப தேவி அக்காவோட
அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் உங்க அம்மாவால அதை பொறுத்துக்கவே முடியல. அதனாலதான் மறுபடியும் தேவியக்காவ உங்க அம்மா கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா இந்த தடவை நடந்ததே வேற மாமா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் அம்மா அப்படிப்பட்டவங்கள கிடையாது. நீங்க எல்லாரும் அவங்கள தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க.